பிச்சைக்காரன் நான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்துட்டு 4 இட்லி போடுற எனக்கே அவர் அவ்வளோ நன்றி உணர்வாக கடவுள் மாதிரி நினைக்கிறாரு. நமக்கு அவ்வளவும் வழங்கப்பட்டதுன்னு புரிதல் ஏற்படும் போது எப்பேற்பட்ட நன்றி உணர்வும் நம்ம இருக்கணும். ஆனால் இருக்கீங்களா, இருக்கோமா? இல்லை. அதை வளர்த்திக்கணும்ன்ட்டு நம்ம முயற்சி பண்ணிக்கணும். இதில் முதல் விஷயம் தப்பு பண்ண பயப்படுறது, 2வது விஷயம் மன்னிப்பு கேட்கறது, 3வது விஷயம் பாதுகாப்பு கேட்கறது, 4வது விஷயம் நல்லது மட்டும்தான் பண்ணுவேன் முடிவெடுத்து சுய விழிப்புணர்வோடு இருக்கிறது, 5வது சுய பரிசோதனை பண்ணிக்கிறது, காலையிலேருந்து நைட்டு வரை நல்லா பண்ணணுன்ட்டு, 6வது நம்ம மட்டும் நல்லா இருக்காம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உயிரும் அசையாத உயிர் இருக்கிற உயிர் இல்லாத உணர்வு இருக்கிற உணர்வு இல்லாத அனைத்தும் இறைவனின் படைப்புன்னு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், சிந்திக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். இப்போ இந்த பயிற்சிகள் பண்ணும்போது மனிதனுக்கு கண்டிப்பாக அமானுஷ்ய சக்திகள் அப்படிலாம் கிடைக்குது. சராசரி மனிதனுக்கு தாண்டிய நிலை, சராசரி மனிதனால பண்ண முடியாத நிலை, இதெல்லாம் உண்மையாவே இருக்கா? உண்மையிலே இருக்கு. எப்படி சொல்றீங்க? தேவ பாஷைன்னு சொல்லுவாங்களே, இறைவனின் மொழி உணர்வு மூலமா வெளிப்படுறது இறைவனோட மொழியா இருக்கு. சரி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். விஷயத்த நமக்கு சொல்லுவாரு. அதே மாதிரி என்ன அவர்கிட்ட கேட்டுக்கணும்னா இதை வெளியில சொல்றதா வெளியில சொல்லக்கூடாது. அனைத்து வலிமைகளும் உனக்கு தேவையான அனைத்து சக்திகளும் உனக்குள்ளேயே உள்ளன. வெளியே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெளியில் இருக்கிறது கிடைக்குது. சரி. உள்ளுக்குள்ள போறவங்களுக்கு உள்ளுக்குள்ள கிடைக்குது. நீங்க விஞ்ஞானி ஆகணுமா இல்லை மெஞ்ஞானி ஆகணுமா இல்லை சாதாரணமான மனிதராகணுமா இல்லை சித்தராகணுமா அப்படிங்கிற விருப்பத்திலிருந்து தான் எல்லாமே பிறக்குது. சரி. ஸோ நம்ம விருப்பப்படணும். அது எல்லாமே குருவருள் இறையருள்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. சரியான வழி நடத்தி கொண்டு போகிறவர். இந்த மாதிரி அடுத்து இறைவனோட நம்ம ஒரு இறைவனோட அடிமையாகவும் இயற்கையோட அந்த இயற்கை சக்தியோட அடிமையாகவும் இருக்கிறவரை நமக்கான விஷயங்கள்லாம் நடக்க போறதுக்குன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வந்துடும். அனைவருக்கும் பிரம்மாண்டமான இறையர்களோட தான் பிறந்திருக்காங்க. சரி. அதை நம்ம கோட்டை விட்டுறோம். சரி. அந்த கோட்டை விட்டதுல இருந்து மறுபடியும் நகர்ந்து மறுபடியும் எப்போ அந்த பிறக்கும்போது இருந்த தன்மைக்கு நம்ம குழந்தை தன்மைக்கு போயிட்டு நம்மளோட செயல்களையும் வார்த்தைகளையும் பேச்சையும் எண்ணத்தையும் சிந்தனையும் பார்வையும் கூட கவனத்தில் இருக்குமோ அப்போ இறையருள். ஒரு மனிதன் எப்போது இறையருளை பெறுகிறான்? நம்மளுடைய உடல் பிறந்து நம்ம மனிதன் வாழ்க்கை வாழ்றது இறையருள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. பரிபூர்ண இறையருளை எப்போது ஒரு மனிதன் பெறுகிறான்? ஒருத்தர் பிறக்கும் போதே மிக பிரம்மாண்டமான இறையர்களோட தான் பிறந்திருக்காங்க. சரி. அதை நம்ம கோட்டை விட்டுறோம். சரி. அந்த கோட்டை விட்டதுல இருந்து மறுபடியும் நகர்ந்து மறுபடியும் எப்போ அந்த பிறக்கும்போது இருந்த தன்மைக்கு நம்ம குழந்தை தன்மைக்கு போயிட்டு நம்மளோட செயல்களையும் வார்த்தைகளையும் பேச்சையும் எண்ணத்தையும் சிந்தனையும் பார்வையும் கூட கவனத்தில் இருக்குமோ அப்போ இறையருள் நிச்சயமா. கவனம்னா என்ன பிரதர்? நமக்கு எது பிடிக்குதோ அங்கே கவனம் வந்துடும். ஒவ்வொன்றையும் பிடிச்சு செஞ்சோம்னா கவனம் வந்துடும். தியேட்டருக்கு போயிட்டு நமக்கு பிடிச்ச படம் பிடிச்ச ஹீரோவோட படத்தில் போயிட்டு யாராவது ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா? பயங்கர பிரம்மாண்டமாக போகும்போது பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு பிடிக்குதுன்னா அங்கே கவனமாக தான் வந்துடுது. கவனம் மாதிரி எல்லாத்தையுமே சுகமாக பிடிச்ச மாதிரி கருணையோட அன்போட நன்றி உணர்வோட நமக்கு எல்லாம் வழங்கப்பட்டதுங்கிற நன்றி உணர்வோடு இருக்கும்போது நமக்கு எல்லாமே பிடிச்சு போயிடும். நமக்கு எல்லாமே பிடிச்சு போயிடுச்சுங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கவனம் வந்துடும். கவனம் வந்துருச்சுன்னா அங்கே ஒரு ஒழுங்கு வந்துடுது. ஒழுங்கு வந்துடுதுன்னா அதுக்கான விளைவும் சரியானதான் தான் இருக்க முடியும். சூப்பர். இப்போ ஒரு மனிதனுக்கு கவனம் வரும்போது இறையருளை பெறுறான், அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லா உயிர்களையும் நேசித்து நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த சராசரி மனித நிலையிலிருந்து எப்போ இந்த சித்தர்லாம் ஆகுறாங்களே, அது என்ன சித்தர் ஆகுறதுன்னா அது என்ன கான்செப்ட்? ஆக்சுவலி அது எனக்கு புரியலையே. உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க? சித்தர்கள் எப்படி ஆனாங்க? சித்தர்கள்னா யார் முதல்ல? உனக்கு தேவையான அனைத்து வலிமைகளும் உனக்கு தேவையான அனைத்து சக்திகளும் உனக்குள்ளேயே உள்ளன. வெளியே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெளியில் இருக்கிறது கிடைக்குது. சரி. உள்ளுக்குள்ளே போகிறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கிடைக்குது. சரி. நீங்கள் விஞ்ஞானி ஆகணுமா இல்லை மெஞ்ஞானி ஆகணுமா இல்லை சாதாரணமான மனிதராகணுமா இல்லை சித்தராகணுமா அப்படிங்கிற விருப்பத்திலிருந்து தான் எல்லாமே பிறக்குது. சரி. ஸோ நம்ம விருப்பப்படணும். அது எல்லாமே குருவருள் இறையருள்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. சரியான வழி நடத்தி கொண்டு போகிறவர். இந்த மாதிரி அடுத்து இறைவனோட நம்ம ஒரு இறைவனோட அடிமையாகவும் இயற்கையோட அந்த இயற்கை சக்தியோட அடிமையாகவும் இருக்கிறவரை நமக்கான விஷயங்கள்லாம் நடக்க போறதுக்குன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வந்துடும். அனைவருமே சித்தர். அப்படி தெரியுமா நமக்கு? என்னோட பார்வையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ சித்தரா இருக்கிறவர் எப்பயுமே சித்தரா இருக்க மாட்டாரு. அடிமுட்டாளா இருக்கவன் எப்பயுமே அடிமுட்டாளா இருக்க மாட்டேன். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மிக சிறந்த அடிமுட்டாளா இருந்தாலும் ஒரு சில நேரத்துல நான் கவனமா இருக்கும்போது நான் நல்லவனா இருப்பேன். ஒரு சில நேரத்துல இருக்கிறதுலே மோசமானவனா இருப்பேன். என்னை விட மோசமானவனும் யாரும் இல்லை, என்னை விட நல்லவனும் யாரும் இல்லைங்கிற எல்லாமே மிக்சடு தன்மையில தான் எல்லாரும் இருக்க முடியும். ஐ எம் ஹீரோ ஐ எம் வில்லன்றீங்க. அதுல யாருக்கு ஹீரோ தன்மை அதிகமா இருக்கோ அவங்க சித்தர், யாருக்கு வில்லன் தன்மை அதிகமா இருக்கோ அவங்க அவ்வளவுதான். எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாமே இருக்கு. ஆனா யார் எதை விருப்பப்பட்டு அவங்களோட பயணம் எப்படி போகுது, அவங்களோட அனுபவம், அவங்களோட தன்மை,
அதெல்லாம் வச்சு சித்தராக முடியுங்கிறது என்னோட. சூப்பர், சரியான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, அற்புதம். இதில் அடுத்த ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு வராங்க. ராஜயோகம்ன்றாங்க, குண்டலினி யோகம்ன்றாங்க, விபாசனான்றாங்க, இப்போ நம்ம கூட பரம்பொருள் யோகம் அப்படின்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சிகள்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது ஒரு சராசரி மனிதனுக்கு? பயிற்சின்றது அவசியமா ஒரு மனுஷனுக்கு ஏன் கொடுக்கப்படுது? பயிற்சிங்கிறது இந்த யோக பயிற்சி, எஸ்பெஷலி யோக பயிற்சி நான் கேட்குறேன். நீங்கள் இயல்புலேயே இருக்கிறவங்களுக்கு பயிற்சி தேவையில்லை. இயல்பை மீறி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அங்கிருந்து வரணும். இப்போ நம்ம ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டோம், இந்தியா வரணும், ஃப்ளைட்டு தேவைப்படுது. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இயல்பை மீறி போனவங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள் மூலமா சீக்கிரமா வர முடியும். புரிதலை கொண்டு வந்து அந்த புரிதல்ல இருந்தும் கொண்டு வர முடியும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் கொண்டு வர முடியும். ஆனால் ஈஸியாக பயிற்சிகள் பண்ணுறது இருக்கனால பயிற்சி பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ இந்த பயிற்சிகள் பண்ணும்போது மனிதனுக்கு கண்டிப்பாக அமானுஷ்ய சக்திகள் அப்படிலாம் வந்து கிடைக்குது. சராசரி மனிதனுக்கு தாண்டிய நிலை, சராசரி மனிதனால பண்ண முடியாத நிலை, இதெல்லாம் உண்மையாவே இருக்கா? உண்மையிலே இருக்கு. எப்படி சொல்றீங்க? தேவ பாஷைன்னு சொல்லுவாங்களே, இறைவனின் மொழி வந்து உணர்வு மூலமா வெளிப்படுறது இறைவனோட மொழியா இருக்கு. சரி, அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் இப்போ கிளினிக்ல நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, கேள்விப்பட்டேன். அந்த கரண்ட் பாக்ஸ் வெடிக்க போகுதுன்னு இறைவன் சொல்றாரு, தள்ளி நிக்க சொல்றாரு. இறைவன் நிறைய விஷயத்த சொல்லுவார் நமக்கு. நீங்களும் அந்த டைம் கரெக்டா தள்ளி நில்லுங்க, விழுக போகுது, நீங்க கரெக்டா அதே மாதிரி அந்த இறைவன் நிறைய விஷயத்த நமக்கு சொல்லுவாரு. அதே மாதிரி என்ன அவர்கிட்ட கேட்டுக்கணும்னா, இதை வெளியில சொல்றதா வெளியில சொல்லக்கூடாதான்னு கேட்டுட்டு தான் சொல்லணும். அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் சொல்லுவார். இப்போ உயிர் உள்ள இருந்து உணர்த்துதுன்ற, உயிர் உள்ளுக்குள்ள இருந்து உணர்த்துது குருவா இருந்து. இப்ப நம்ம வண்டி எடுக்கிறோம், வண்டி எடுத்து இந்த பாதையில போகலாங்கும் போது இந்த பாதையில போ அப்படின்னு சொல்லும். அதை மீறி இந்த பாதையில போனா நமக்கு ஆக்சிடென்ட் ஆகும். அப்ப எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், ஸ்பெஷல் பர்சனே கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கவனிக்கிறோமா நம்ம கவனிக்கல, நம்மளோட பாதையை எதை சூஸ் பண்ணியிருக்கோம் எதை சூஸ் பண்ணல, அதை பொறுத்து தான் இருக்கு. அப்போ அமானுஷ்ய சக்திகள்லாம் உண்மைதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் வந்து மனசில் நினைக்கிறது தெரியுது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் போய் மாட்டிக்கிறேன். நீங்கள் ரொம்ப தன்னடக்கமாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கொடூரமாக எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. கொடூரமாக இந்த சென்ஸ் என்ன, அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் ரொம்ப டீப்பாகவே போயிட்டீங்க, நான் நிறைய கேள்வி போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது அது ஒருத்தவங்கனால மட்டும் முடியாமல் எல்லாத்துக்குனாலையும் முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு பயிற்சியை சரியாக செய்கிறது மூலமாக, கவனமாக செய்கிற மூலமாக, பிடிச்சு செய்கிறது மூலமாக, அப்படியே கடைபிடிக்கிறது மூலமாக ஈஸியாக எல்லா இடத்துலையுமே மேலே வர முடியும். நமக்கு தேவை என்னன்னா, எந்த சக்தி கிடைக்குதுனாலும் அது எதுக்காக கிடைக்குதுன்னா, இதுலயாவது நீ டைவர்ட் ஆவறியா அப்படின்னு பார்க்க, அதுலயாவது டைவர்ட் ஆகிறான்னு பார்க்கறதுக்கு. அதில் ஸ்லிப் ஆகாமல் இதுவும் குப்பை தான் நகர்ந்துட்டு நீங்கள் உண்மையான நோக்கத்தை நோக்கி நகர்ந்தீங்கன்னா அது சரியாக இருக்க முடியும். ஓ, அப்போ சக்திகள் நமக்கு கிடைக்குதுன்றது கிடைக்கும், பட் அதுவே ஒரு பரிசோதனை தான், நமக்கு வைக்கக்கூடிய ஒரு சோதனை கட்டம் தான் சொல்றீங்க. கொடுத்து கெடுக்கும்ன்றீங்க. அது கவனமா இருக்கணும். எதையுமே நல்லதும் வேணாம் கெட்டதும் வேணாம், நம்மளோட நோக்கத்துப்படி நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது. நம்ம நோக்கம் எதுவா இருக்கணும்? நம்மளோட நோக்கம் வந்து சுகமா இருக்கிறது, திருப்தியா இருக்கிறது, நிறைவா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. மகிழ்ச்சி கூட நோய் தான். நிறைவு, திருப்தி, சுகம் அப்படி இருக்கணும். அப்படின்னா நம்ம எங்கிருந்து வந்தோமோ, அதாவது நம்ம பிறக்கும் போது இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, பிறந்த குழந்தை இங்க ரோட்ல விழுந்து அழுகுது, எல்லாத்தோட மனசு துடிக்கும். நான் விழுந்து அழுதுன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் விழுந்து அழுதாலும் பிறந்த குலைக்கு துடிக்கிற மாதிரி என்ன பார்த்து துடிக்கிறாங்கன்னா நான் அந்த தன்மையில இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். உடம்பு முக்கியம், தன்மை. அந்த மாதிரி தன்மைக்கு வரணும் தான் என்னோட ஆசை. மனித பிறப்பினுடைய நோக்கம் என்ன? இப்போ மனித பிறவியோட நோக்கமா நான் கருதுறது, வாழ்க்கைய ஒழுக்கமா நிறைவா சுகமா வாழும்போது உனக்கு கிடைக்கும், அதை அனுபவிக்கிறது. நிறைவா இருக்க சொல்றீங்க? நிறைவா இருக்க முடியாது. ஒரு விஷயத்துல நின்னாதானே நிறைவா இருக்க முடியும். அந்த விஷயத்துல எல்லாரும் நிக்கணும். அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், கார் வேணும்னு ஆசைப்படுறோம். சரி, நம்ம பைக்ல போக கஸ்டமர் கார் வேணும்னு ஆசைப்படுறோம். 800 கார் கிடைக்குது. சரி, பக்கத்துல 800 வந்துருச்சு. 800 அனுபவிக்கிறோமா? இல்ல. ஸ்விஃப்ட்ல போறாங்களே அப்படிங்கிற ஸ்விஃப்ட் கிடைக்குது. அப்புறம் ஹோண்டா சிட்டி இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் ஹோண்டா சிட்டில போறோம், பாரு பக்கா என்ன கலரா பெயிண்ட் வச்சிருக்கா பிஎம்டபிள்யூல. பிஎம்டபிள்யூ நமக்கு தான். ஷிஃப்ட்டையும் அனுபவிக்கல, எதையுமே அனுபவிக்கல, அடுத்துன்னு போறாங்க. இல்லாத தன்மைக்கு போறது. ஆசிலேட்டட் மைண்ட், ஆக்சிலரேட்டட் மைண்ட் ரெண்டு இருக்கு. அப்படி ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அது அப்படியே மெதுவா அடுத்த நிலைக்கு போகணுமே தவிர இதுலயே இப்படியே ஆடிட்டு இருந்தோம்னா அங்கேயே தான் நிக்க முடியும். இங்கேயே நின்று இப்படி ஆடு இருக்கும், இப்படி நகர்ந்து போறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அந்த அடிப்படையில்
சுகமா, நிறைவா, திருப்தியா, ஆனந்தமா, மகிழ்ச்சியா, பரிசுத்தமா இருக்கணும்னு என்னோட ஆசை. எப்படி எப்படி ஒருத்தர் இருக்க முடியும்? சாதாரணமா இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? இறை சிந்தனையில இருக்கணுமா? அதுக்கு கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். கவனமே போதும், எல்லாமே கொண்டு வந்துரும். கவனமா இருந்தா எல்லாமே கிடைக்கும். எது செஞ்சாலும் விழிப்புணர்வோட கவனமா செய்யறவங்களுக்கும் கவனம் இல்லாம செய்யறவங்களுக்கும், கவனமா செஞ்சா ஒழுங்கா இருக்கும், அதை அனுபவிக்கிறவங்களுக்கும் சுகம், அனுபவிச்சுட்டு ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றது கேட்கறதுக்கும் சுகம், எல்லாமே சுகம் வந்துருது இல்லை. அனுபவிக்கிறவங்க நிறைவடைறாங்க, அனுபவிக்கிறவங்க மகிழ்ச்சி அடைறாங்க, அனுபவிக்கிறவங்க ஆனந்தப்படுறாங்க. எல்லாமே அந்த கவனத்தின் மூலம் வந்துடும். அதனாலதான் எல்லா விதமான ஆன்மீக அமைப்புகளும் ஏதோ ஒரு இடத்துல கவனம் வைக்க சொல்றாங்க. இல்ல எல்லா பயிற்சியிலும் கவனம் இல்லாத பயிற்சி ஒண்ணு இருக்கா? இல்ல, கிடையாது. எல்லாமே கவனத்தை கொண்டு வர்றாங்கன்னா, அது இல்லாம மிகப்பெரிய ஆன்மீகவாதி ஒரு பெண், சமையல் செய்யக்கூடிய பெண். யார் இருக்கலையே உச்சக்கட்ட பக்குவத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, நீங்க தான் சொல்லணும். அவ்வளோ அறிவு இருந்தா நான் அதாவது கவனமா சமையல் செய்யறவங்க, இல்ல நான் கவனமா இருக்க முயற்சி பண்ற ஆன்மீகவாதின்னு எப்படி பாத்தீங்கன்னாலும் யார் கவனமா இருக்காங்களோ அவங்க தான் மேல்நிலையில இருக்கிறதா இறைவன் சொல்றாரு. அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி செய்யறது ஒரு முறை, கவனமா கடமைகளை செய்யறது ஒரு முறை, கவனமா பொறுப்புகளை செய்யறது ஒரு முறை. இந்த மாதிரி எக்கச்சக்கமான முறைகள் இருக்கு. நமக்கு எது பிடிச்சிருக்கோ, நமக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். சூப்பர், செம. ஓகே, ஒவ்வொரு மனிதனும் இறைநிலை அடைவது சாத்தியமா? சாத்தியமே, சாத்தியம்தான். ஓகே, அதுக்கு கருணையினுடைய பங்கு என்ன? கருணை அவசியமா? ஒருத்தங்க மேல அன்பா இருக்கிறது அவசியமா? அதுக்கு 6 தன்மை வேணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இது என்னோட கருத்து. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது. அதாவது பாக்குற பார்வை, பேசுற பேச்சு, சிந்திக்கிற சிந்தனை, செய்யற செயல்னு ஒரு விஷயத்துல கூட ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறது முதல் ஸ்டேஜ். முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தப்பு பண்ண பயப்படணும். ஒரு தப்பு கூட பண்ண பயப்படணும். தப்பு பண்ற பயப்படுறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது, நமக்கு தெரியாம புரியாம அறிஞ்சிக்காம ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா உடனே நான் பண்ணது தப்புதான்னு மன்னிப்பு கேட்கணும். இறைவன் சரண்டர் ஆகணும். சரண்டர் மன்னிப்பு கேட்கும் போது இந்த கண்கள் அதுவாவே கண்ணீர் வரும். நம்ம தப்பு பண்ணதை ஒத்துக்கும் போதுதான் அது வரும். அதனால தப்பு பண்றதை ஒத்துக்கிறது ரெண்டாவது நிலை. மூணாவது, அதே தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு இறைவன் கிட்டேயே பாதுகாப்பு கேட்கறது. நம்ம இப்படி சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அளவுக்கு யாருக்குமே சக்தி வாய்ந்த மனிதர்களா இல்லை. ஆனா இறை சக்தியும் இயற்கை சக்தியும் நினைச்ச சூழ்நிலைகளை மாற்ற முடியும் தானே. கம்பேர் பண்ணி பாருங்க, அங்க இருக்கிற இறை சக்திக்கும் ஒத்துலோண்டு ஒரு டாட்டு கூட இல்லாத எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், எப்பேற்பட்ட விஷயமா இருக்கு. அதுக்கு பத்தி நம்ம ஒரு தூசுங்கிற வார்த்தைக்கு கூட வர முடியாதுங்க. அப்பேற்பட்டவங்க நினைச்சா நம்ம சூழ்நிலையில மாற்ற முடியுங்கிற அடிப்படையில மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அதே தப்ப திரும்பி பண்ணக்கூடாதுங்கிற பாதுகாப்பு கேட்கிறோம். ஸோ அப்படின்னா மன்னிப்பு கேட்டுட்டோம்னா நம்ம செஞ்ச செயலுக்கான விளைவு வராதா? வரும். கை தட்டினா சத்த வரதா செய்யும். செஞ்ச செயலுக்கான விளைவு கண்டிப்பா வரும். ஆனா எளிமைப்படுத்தப்படும், இலகுவாக்கப்படும். வலிக்காது. மெயின் ரோட்ல விழுக வேண்டிய நம்ம, லாரிக்கு ஒட்டி விழுக வேண்டிய நம்ம சைட் ரோட்ல வண்டியே இல்லாத இடத்துல விழுவோம். விழுக வேண்டிய விழுந்தா செஞ்ச தப்புக்கு விளைவு உண்டு. இருந்தாலும் தப்பே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கணும். பயப்படணும் தப்பு பண்ண. ரெண்டாவது, தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மூணாவது, இனிமேல் இதே தப்பை பண்ணக்கூடாதுன்னு பாதுகாப்பு கேட்டுக்கணும். நாலாவது, நல்லதை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு விழிப்புணர்வா இருக்கும். பாக்குற பார்வை, பேசுற பேச்சு, சிந்திக்கிற சிந்தனை, செய்யற செயல்ட்டு நல்லதை மட்டும்தான் பண்ணுவேன்னு விழிப்புணர்வா இருக்கணும். அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த விழிப்புணர்வா இருக்கும். காலையில இருந்து நைட்டு வரை எல்லாத்தினாலும் விழிப்புணர்வா இருந்துட முடியுமான்னா இருந்துட முடியாது. ஆனா முடியும். எப்பன்னா, தினசரி காலையில இருந்து நைட்டு வரை என்னென்ன தப்பெல்லாம் பண்ணோம், என்னென்ன நல்லது பண்ணியிருக்கோம், என்ன எதுக்கெல்லாம் டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் கவனிச்சுட்டு இருந்தோம்னா, கவனிச்சு சுய பரிசோதனை செய்யும் போது இந்த தப்பு பண்ணியிருக்கோம், இனிமேல் பண்ணக்கூடாது, இந்த தப்பு பண்ணியிருக்கோம் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரும்போது ஒரு எண்டுல நம்ம எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். யாருமே ஒழுக்கம் பெர்ஃபெக்டான இடத்துக்கு போய் நிக்கல. அந்த பயணத்துல போய் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல போய் நல்லவங்களா போய் மாற முடியும். அதனால முதல் விஷயம் தப்பு பண்ண பயப்படுறது. ரெண்டாவது விஷயம் மன்னிப்பு கேட்கறது. மூணாவது விஷயம் பாதுகாப்பு கேட்கறது. நாலாவது விஷயம் நல்லது மட்டும்தான் பண்ணுவேன் முடிவெடுத்து சுய விழிப்புணர்வோடு இருக்கிறது. அஞ்சாவது, சுய பரிசோதனை பண்ணிக்கிறது. காலையில இருந்து நைட்டு வரை நல்லா பண்ணணும்ட்டு. ஆறாவது, நம்ம மட்டும் நல்லா இருக்காம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு உயிரும், அசைற அசையாத, உயிர் இருக்கிற உயிர் இல்லாத, உணர்வு இருக்கிற உணர்வு இல்லாத அனைத்தும் இறைவனின் படைப்புன்னு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், சிந்திக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். ஜீவகாருண்யம் அப்படின்னா ஜீவன்கள் மீது கருணை. அதுல கருணை வந்தது. அந்த ஒரு அப்படி ஒரு
ஒரு கொசு கஷ்டப்பட்டவங்க கூட கஷ்டப்படுற மாதிரி இது எல்லாமே எல்லா நாளும் எல்லா நேரம் இருக்கணும் அவசியம் இல்லை. எல்லா நேரம் இருக்க முயற்சி பண்ணி பயணம் பண்ணோம்னாவே போதுமானது, நம்ம சூப்பரான நிலையை அடைஞ்சிக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றி உணர்வு வெளிப்படுத்துறது. நமக்கு கிடைச்சது எல்லாமே நமக்கு வழங்கப்பட்டதுன்னு நினைக்கும் போது அதுவாவே நன்றி உணர்வு வந்துடும். சாப்பாடே இல்லாம ஐயோ கடவுளேங்கிறவங்களுக்கு ஒரு இட்லி, ஒரு 4 இட்லி வாங்கி பாருங்க, கொடுத்து பாருங்க. பண்றவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு நிறைவடைவாங்க. அந்த அவருக்கு அவ்வளவு ஒரு சுகம் கிடைக்கும்ல. அப்ப அவர் எவ்வளவு நம்ம மேல நன்றி உணர்வா இருப்பார். பிச்சைக்காரன் நான் ஒரு பிச்சைக்காரனா இருந்துட்டு 4 இட்லி போடுற எனக்கே அவர் அவ்வளவு நன்றி உணர்வா கடவுள் மாதிரி நினைக்கிறாரு. நமக்கு அவ்வளவும் வழங்கப்பட்டதுன்னு புரிதல் ஏற்படும் போது எப்பேற்பட்ட நன்றி உணர்வு நம்ம இருக்கணும். ஆனா இருக்கீங்களா, இருக்கோமா? இல்ல. அதை வளர்த்திக்கணும்ட்டு நம்ம முயற்சி பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து நம்ம ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கோம். இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வந்து எல்லாமே கவனத்தோடு இருக்கும்போது ஒரு நல்ல நிலையை அடைய முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை, என்னோட விருப்பம், என்னோட பயணம். மிகச்சிறப்பு. இதுக்குன்ட்டு நான் இதெல்லாம் பேசுறதுனால எல்லாமே நான் பெர்ஃபெக்டா இருப்பேன்னு எடுத்துக்கூடாது. நானும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ ஒரு மனிதன் வந்து படிப்பு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, படிப்பு சாராத அனுபவ கல்வின்னு ஒன்று இருக்கு, படிப்பும் அனுபவமும் சாராம இறைவனே எடுக்கக்கூடிய கல்வின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதெல்லாம் பாசிபிளா? நம்ம எந்த அனுபவமே இல்லாம நம்ம ஆன்மாவே நமக்கு சொல்லி கொடுக்குன்றாங்க, அதெல்லாம் உண்மைதானே? சொல்லி கொடுக்கும். உண்மைதான். ஒரு உணர்வு மூலமா நம்ம கவனிக்க தயாரா இருந்தா நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு, நீ கவனிக்க தயாரா இருந்தா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் இறைவன் சொல்றாரு. அதனால உள்முகமா எல்லாரும் திரும்புங்க. ஒன்னொன்னு பண்றதுக்கு முன்னாடி இறைவன் கிட்ட கேட்டு பண்ணி பாருங்க, அவர் சொல்லுவார். உள்முகமா திரும்புறதுன்னா என்ன? வெளியில ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்வீட் வச்சிருக்காங்க. சரி. மனசுக்கிட்டயோ மனசாட்சின்னு ஒன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால அதை எடுத்துக்கும். இல்லை உயிர்னு ஒன்று உள்ளுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கும். சரி. அதுக்கிட்ட கேட்டுட்டு இந்த ஸ்வீட்டை நான் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது எக்ஸ்பயர் ஆன ஸ்வீட்டு, அதை சாப்பிடாதுன்னு உயிர் சொல்லும், வேணா அப்படின்னு சொல்லும். முயற்சி பண்ணி பாருங்க, கேட்கும். குரலா கேட்கும், இல்லை உணர்வா கேட்கும். அது ஒரு விதமான கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் சொல்லுன்னு சொல்றீங்க, கவனிக்கும். நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாவே கேட்க ஆரம்பிச்சிடும். இப்பயுமே பேசிட்டு தான் இருக்கும், நம்ம கவனிக்கிறது இல்லை. ஒரு உப்பு போட போறாங்க ஒருத்தவங்க, உப்பு போட்டுட்டு வெளியில போயிட்டு வர்றாங்க. உப்பு போடாத ஏற்கனவே போட்டுட்டேன்னு சொல்லிட்டு உள்ள சொல்லுது. ஆனாலும் அவங்க பக்கத்துல பாட்டு கேட்டுட்டு இருக்கனால தெரியாம மறுபடியும் உப்பு போட்டுட்டு அப்புறம் சாப்பிடும்போது ஐயோ 2வது டைம் உப்பு போட்டேன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தோணுது. ஆனா சமைக்கும் போது தோணும், ஆனா அவங்க கவனிக்கல. சோ நம்ம கவனமா இருந்தோம்னா உணர்வு மூலமா இறைவன் பேசுவார். இறைவன்றது யார்? ஆன்மாவா இல்லை என்னது? இறைவன்றது யார்? அது எனக்கான இறைவனா நான் ஒண்ணு வச்சிருப்பேன், உங்களுக்கான இறைவனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வச்சிருப்பாங்க. எனக்கான இறைவன் எனக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகே. மிகப்பெரிய எல்லாத்தையும் உருவாக்குன அந்த ஒருத்தரை நான் இறைவன் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் உங்களுக்குள்ள இருக்காரா? எல்லா பக்கம் இருக்காரு. எல்லா பக்கம் இருக்காரு. ஒருத்தரா இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அவர் எல்லையில்லா ஆற்றலுடையவர், எல்லையில்லா கருணையுடையவர். அந்த கருணையை வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும். அவ்வளோ தன்மையா அது சொல்லவே முடியாதுன்னு வைங்களேன். அந்த ஆற்றலும் அந்த தன்மையும் அந்த சக்தியும், எந்த ஒன்றும் முடிவும் இல்லாதவன், ஆரம்பமும் இல்லாதவன், அதை சொல்லவே முடியாதுன்னு வைங்களேன். அவ்வளோ ஒரு சுகமா இருக்கும். அவ்வளோ கருணை உண்டா இறைவனுக்கு? அதை சொல்லவே முடியாதுங்கண்ணா. அப்படியே வலிஞ்சு ஓடும். அவ்வளோ ஒரு எக்கச்சக்கம் அந்த கருணையோட அந்த தன்மையை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொல்லவே முடியாது. அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுன்னு இருக்கும்ல, அதை போய் அனுபவிங்கன்னு நான் சொல்கிறேன். அது ஒரு உணர்வுங்கிறது சொல்ல முடியாத ஒன்றா தானே இருக்க முடியும். உச்சகட்டமான ஒன்றா இருக்கும். இதுவரை அதை நம்ம அதை போய் ரீச் பண்ணும்போது அந்த ஒரு உணர்வு சும்மா எண்ணத்தில் சிந்திக்கும் போதும் கூட நம்ம உடம்பு தாங்காது. அப்படிப்பட்ட ஒன்றா இருக்கும் கண்டிப்பா. எனக்கு ஏன் இறைவன் அவ்வளோ கருணையா இருக்கிறாரு தெரியலையே. அடுத்த டைம் எனக்கு கேட்டு சொல்றேன். இறைவன் கருணையா தான் இருப்பாரா? என் கண்ணுக்கு கருணையாக தான் தெரிஞ்சாரு. எல்லையில்லா கருணை இல்லை, எல்லையில்லா கருணை, எக்கச்சக்கமா சொல்லவே முடியாதுன்னு வைங்க. இதுக்கு மேல என்ன கருணை வேணும்? அவ்வளோ பாவம் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஒருத்தர் ஒழுக்கமா இருக்காரா? ஒரே ஒருத்தர் நான் ஒழுக்கமானவன்னு சொல்லுங்க. ஒரே ஒருத்தர். எத்தனை கோடி பேர் இருக்காங்க, அந்த ஒருத்தர் கூட ஒழுக்கம் இல்லாத இத்தனை பேரை மன்னிச்சுட்டு தேவையான காத்து எல்லாமே சுகமா தானே இருக்காங்க. மிகப்பெரிய விளைவு தர வேண்டிய இடத்துல சின்ன விளைவை தானே தராரு.
இப்போ கருணை மிக்கவர் தான் இல்லை? உச்சகட்ட கருணை. அதுக்கு சாட்சியை நீங்கள் உடம்பு எடுத்துக்கோங்க. என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறோம், உடம்ப மன்னிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதனால் மன்னிப்பு நம்ம கேட்குறது மாதிரி நம்ம மன்னிப்பு கொடுக்கறதும் சகிப்புத்தன்மையும் அந்த 6 விஷயத்தை நம்ம இப்போ கரெக்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டு எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ உடல் ரீதியாக பசி, தாகம், ஓய்வு, தூக்கம், உழைப்பு, மன ரீதியாக மன்னிப்பு கேட்கறது, நன்றி சொல்கிறது, தப்பு பண்ண பயப்படுறது, மன்னிப்பு கேட்கறது, பாதுகாப்பு கேட்கறது, பிரார்த்தனை மற்றவங்களுக்காக பண்ணுறது, டெய்லி என்னென்ன பண்ணணும் சுய பரிசோதனை பண்ணுறது, விழிப்புணர்வாக இருக்கிறது, அடுத்து நன்றி உணர்வோடு இருக்கிறது, எல்லாம் இருக்கும்போது சரியாக இருக்கும். அந்த எல்லா கருணையும் எல்லாத்தினாலையும் உணர முடியும். இப்போ நம்மளும் அப்போ கருணையாக தான் இருக்கணுமா? எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்து அப்படி தானே இருக்கணும். அப்படிதான் இருந்தோம். அப்படிதான் இருந்தோம். ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றிடுது. எல்லாருமே கருணை மிக்கவங்க. இங்கே இருக்கிறவங்க யாரை கேட்டிங்கனாலும் எல்லாருமே இப்போ நம்ம எந்தெந்த நல்ல நல்ல தத்துவங்கள்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. ஆனால் எல்லா சூழ்நிலையும் வெளிப்படுறது இல்லை. எல்லாருமே நல்லவங்க தான், அதே சமயம் எல்லாருமே அயோக்கியனுங்க, நான் உட்பட. இன்க்ளூடிங் மீ. நான் உட்பட. நான் என்ன ஒருத்தர் கூட இங்கே நல்லவங்களும் கிடையாது, ஒருத்தவங்க கூட கெட்டவங்களும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்குது. அதில் கவனமாக இருக்கு. அதில் சரியாக வந்துடும். எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்குமோ அதை பொறுத்து பாஸ் மார்க். அந்த பிரச்சனை வரும்போது நம்ம மற்றவங்களுக்கு நடக்கும்போது நம்ம ஒரு பார்வையாளனாக இருந்து பார்க்குறவன், நமக்கு நடக்கும்போது பார்வையாளர் நடந்து பார்த்து பழகிட்டோம்னா அந்த பிரச்சனை பெருசாக தெரியாது. சும்மா நமக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை நடக்குது, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு விட்டுறோம். அதே இது நமக்கு நடக்கும்போது மட்டும் நமக்கு ஏன் கோவம் இருக்கு? இப்போ இறை பாதையில் பயணிச்சுட்டு இருக்காங்க, துறவரம்லாம் சொல்றாங்களே, துறவரம் அவசியமா? இறைநிலை அடையிறதுக்கு துறவரம் போனாதான் இறைநிலை அடைய முடியுமா? மனதளவில் துறவரமும் உடல் அளவில் இல்லறமும் இருந்துக்கலாம், தவறு இல்லை. அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தளவில் பர்ஃபெக்டாக சரணாகதி அதெல்லாம் இருந்துக்கலாம். உடல் அதாவது புறத்தளவில் நம்மளோட செயல்களை செஞ்சுக்க வேண்டிய கடமையில நம்ம இந்த புற வாழ்க்கையில இருக்கும். முதல்ல வாழ்க்கை வேற, இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை வேற. எல்லாத்துக்கும் அந்த சூழ்நிலையும் அமையறது இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடமைகளை சரியா செய்யும் போதே நமக்கு இறைவனை ஈஸியா வேகமா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போறதுக்கு ஈஸியா நம்மளோட கடமைகளை சரியா செஞ்சுக்கிட்டு நமக்குன்னு குழந்தைகள், நமக்குன்ட்டு மனைவி, நமக்குன்னு அம்மா அப்பா, இந்த எல்லாத்தையுமே சரியா நமக்கான மக்கள், சரியான நம்ம எந்த ஃபீல்டில் போனாலும் எந்த ரூட்ல போனாலும் அங்க கவனமா சரியா இருந்தா போதுமானது. அது எந்த ரூட்டுங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம், அதை நம்ம தலையிட முடியாது. துறவரத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இறைநிலை அடைகிறதுக்கு பல பேர் பல பாதைகளை சூஸ் பண்றாங்க. உங்களோட பார்வையில இறைநிலை அடைவதற்கு மிக சிறந்த பாதைன்னா எதை நினைக்கிறீங்க? யோகம்ன்றாங்க, பக்தின்றாங்க, கருணையோடு இருக்கணுன்றாங்க, ஞானத்தோடு இருக்கணுன்றாங்க, தர்மம் செய்யணுன்றாங்க. நீங்கள் எப்படி? நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தையுமே பண்ணுங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எதில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடும் கவனமாக வருதோ அதில் பண்ணுங்க. சிறப்பு. அதெல்லாம் சரியா இருக்க முடியும். எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அதில் எது சரி சிறந்ததோ அதை பண்ணுறது ஈஸி. பிடிச்சது கவனம் அதிகமாக வைக்க வேண்டியது. ஓகே. தர்மத்துக்கு ஏன் அவ்வளோ வலிமை? ஏன் எந்த சித்தர்கள் வந்தாலும் எந்த மகான்கள் வந்தாலும் தர்மம்னா அவ்வளோ பாசிட்டிவாக பேசும்? தர்மத்தை விட உயர்ந்தது எதுவுன்ற கடவுள்னா வலிமை இருக்கா இல்லையா? 100%. அப்போ தர்மம் பண்ணீங்கன்னா தர்மம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் யார்? கடவுள் தான். அவ்வளோதான் வலிமை. அப்போ தர்மம் என்றால் தர்மம் செய்பவன் கடவுள். தர்மம் செய்பவன் கடவுளாகத்தான் இருக்க முடியும் இல்லையா? எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறதுக்கு பேர் தானே தர்மம். இப்போ இறைவன் தான் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய முடியும். அந்த வேலையை நீங்கள் செய்யும் போது அவரோட காப்பி ஆகுறீங்க, நீங்கள் இறைவன் ஆகுறீங்க. அதனால தர்மத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் கேட்கணும்னா உள்ளுக்குள்ள தோணுன்னா நான் சொல்கிறேன். மிகச்சிறப்பு. எனக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கையில் நான் ஏதாவது உருப்படணும், ஏதாவது நல்ல நிலைக்கு போகணும்னா? சிரிக்காதீங்க ப்ரோ, சொல்லுங்கள். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள். அடிப்படையில் சுவர் இருந்தால் தானே சித்திரம். ஆமாம். நீங்கள் நிறைய ஆன்மீகம்லாம் சொல்லி கொடுக்கும்போது உடம்பை பற்றியும் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சுவர் உடம்பு சரியாக இருக்கும்போது ஆன்மீக பற்றியில் வேகமாக முன்னேறி போக முடியும். அதை நான் உணர்ந்திருக்கேன், எக்கச்சக்கமான பேர் உணர்ந்திருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பயங்கரமான ஆன்மீக மகான்கள்லாம் எப்படி காமிச்சிருப்பாங்க. இப்போ ஆஞ்சநேயர் அவரோட படம் பார்த்துருக்கீங்க, அவர் எப்படி காமிப்பாங்க? பலசாலியாக காட்டுவாங்க. ராவணன் அவரும் பலமாக தான் காட்டுறாங்க. ஏன் பலமாக காமிக்கிறாங்க நிறைய பேர்? தெரியலையே. ஏன்னா உடல் பலமா இருக்கிறவங்களோட உடலும் மனசும் வேற வேற கிடையாது. கண்ணுக்கு தெரிகிற மனசு தான் உடம்பு, கண்ணுக்கு தெரியாத உடம்பு தான் மனசு.
கன்ஃபியூஸ் பண்ணுற இல்லை கரெக்டாக தான் இருக்கு. அதனால உடம்பையும் நலமா இருக்கிறது ஒரு ஸ்டைல், நலத்துக்கு அப்புறம் பலமா இருக்க வேண்டியது அவசியம். நலமும் பலமும் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீக பாதையில வேகமா போயிட முடியும், எல்லா பாதையிலுமே வேகமா போக முடியும். கவனமும் அப்பதான் நம்ம உடம்பு சரியில்லாதப்ப எதையா கவனம் பண்ண முடியுமா, இல்லை நல்லா இருக்கும்போது கவனமா பண்ண முடியுமா? நல்லா இருக்கும்போது தானே பண்ண முடியும். கண்டிப்பா. அந்த அடிப்படையில் உடம்ப சரியா வச்சுக்கிறதுக்கும் சேர்த்து இந்த பசி தாகம் ஓய்வு தூக்கத்தையும் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லி கொடுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். பாருங்க, அவர்கிட்டயே ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன். பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், உடம்ப பார்த்துக்குங்க, உடம்ப கவனமாக வச்சுக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, பசிச்சாதான் சாப்பிட்ணும். வள்ளலார் சொன்ன மாதிரி பசித்திரு தனித்திரு விழித்திரு. பாருங்கள், என்னமோ நான் சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லை. அவருடைய உண்மையை உணர்ந்தவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. சித்தார்த்தன் சொன்ன மாதிரி உடல் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நல்ல ஆற்றல் பெறுறீங்க, அந்த ஆற்றலை வச்சு பயணிக்கிறதுக்கு உடல் என்பது மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால் சித்தார்த்தன் அவர்கள் சொன்னது போல் இதுக்கு நான் புதுசாக பேசணுன்ற ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி 1100 வீடியோஸ்க்கு மேலே பேசியிருக்கேன். நிறைய வீடியோஸில் வந்து உடலினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்கேன். தயவு செய்து உடலை பேணி காக்க வேண்டும். உடலை பேணி காக்க வேண்டியது நமது கடமை. அதில் பேணி காக்கிறதுல முதல் கடமையாக என்ன சொல்கிறாருன்னா, பசித்து புசித்தல் 1, தாகம் எடுத்து தண்ணீர் குடித்தல் 2, நல்ல ஓய்வு, தேவைப்படக்கூடிய லெவலில் ஓய்வு எடுப்பது. இந்த தன்மையில் இருக்கும்போது உடல் என்பது சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாடி மைண்ட் ஸ்பிரிட், உடல் மனம் ஆன்மா. உடலுக்கு சொன்ன தத்துவம் ஹெல்த்தியான ஃபுட்டு ஓய்வு இது வந்துடுது. மனதிற்கு சரணாகதி, மனம் உள்ளுக்குள்ளே சரணாகதி அடைஞ்சிருச்சுனாலே அமைதி நிலைக்கு போயிடுது, பிளிஸ்க்கு போயிடுவீங்க. எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ஸ் வில் டேக் யூ டு பீஸ், தட் இஸ் த மிராக்கிள் ஆஃப் சரண்டர்ன்றாங்க. ஸோ மனம் என்பது அகத்தில் சரணாகதி அடையும் போது அமைதி நிலைக்கும் ஆனந்த நிலைக்கும் சென்று விடுகிறது. ஸோ மனசுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டேட் வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த ஆன்மாவினுடைய ஆரோக்கியத்திற்கு தான் கருணையோடு இருப்பது, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருப்பது, பயிற்சி செய்வது, உயிருக்கு சொல்வதை கேட்பது, கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்படுவது. ஸோ இது மூன்றும் எப்போது ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பித்து விடுகிறதோ சராசரி மனிதன் என்பவன் இறைவன் என்கின்ற நிலையை அடைகிறான். ஸோ அந்த வகையில் இந்த பிரபஞ்சம் முழுசும் சரி, குறிப்பாக இந்த பூமியிலையும் சரி, சராசரி மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்ட மனிதர்கள் ஏராளம். ஸோ பரம்பொருள் யோகத்தினுடைய நோக்கமாக இருக்கட்டும், பரம்பொருள் யோகிகளுடைய நோக்கமாக இருக்கட்டும், இல்லை மற்ற யோக பயிற்சிகளை தரக்கூடிய ஒவ்வொரு இடத்திலுடைய குருமார்களுடைய நோக்கமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்கள் அனைவரின் நோக்கம் என்பது ஒன்று மட்டும்தான். என்னவென்று கேட்டீர்கள் என்றால், ஒவ்வொரு சராசரி மனிதனும் இறைநிலையை அடைய வேண்டும். அதற்கு அவசியமான உடல் மனம் ஆன்மாவை சரி செய்ய வேண்டும். இறுதியாக நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். நீ மற்ற எதை சரி பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களோட தூக்கத்தை சரி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தூங்க வைங்க. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்லைன்னா ஏன் சாப்பிட்லன்னு கவனிங்க. அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 மணிக்கு ஒரு பஸ்ஸு வருது, நம்ம 3 மணிக்கு பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேறு ஒருத்தர் 1 மணிக்கே நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாருன்னா நம்ம எப்படி 3 மணிக்கு பஸ் ஏற முடியும்? அதனால் பசி 3 மணிக்கு வருது அப்படின்னா 1 மணிக்கே எதையோ ஒன்று சாப்பிட்டிங்கன்னா எப்படி 3 மணிக்கு வரும்? அதனால் பசி வர காத்திருந்து சாப்பிடுங்க. அதுதான் எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். பசித்து புசி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம்னு நினச்சி இது எல்லாமே ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போனது தான். அதனால் ஏற்கனவே இருக்கிறத வேறு ஃபார்மில் தான் சொல்கிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் தேரையர்கள் சித்தர் வந்து சொல்கிறாங்க, இரவு தூக்கம் தூங்கலை, சரியாக தூங்கலைன்னா சித்தத்தில் செவிடு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முடிவெடுக்கிற திறன்லேருந்து எல்லாமே மாறும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமாக குறிப்பிடுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மணிக்குள்ளே தூங்க முயற்சி பண்ணுங்க. நன்றி.